ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம மல்லியை வெண்பா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஓடி போய் கட்டி பிடிச்சி மல்லிமா மல்லிமான்னு சொல்லினாங்க. சாரி வெண்பா, நான் தான் உன்னை பிரிஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டியா வெண்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மல்லிமா, அவங்களும் வீட்டில் வந்து சாப்பிட சொன்னாங்க, ஆனால் எனக்கு தான் அங்கே சாப்பிடவே பிடிக்கல மல்லிமா, நீங்கள் ஊட்டி விட்டால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா, நான் ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு ஊட்டி விட்டுனுக்குறாங்க. அப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா வெண்பா ஒரு ஹோம்ஒர்க் நோட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டா, சரி போய் அதை திருப்பி கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் நம்ம மல்லி வெண்பாவும் வந்து சாப்பிட வச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ பார்த்த உடனே வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க. அதாவது இங்கே பாருங்கள், நான் தான் வந்து இவ வந்து எங்கள் வீட்டு புள்ள, ஆனால் இவங்க வந்து வேணும்னே ஸ்கூலில் வந்து பார்த்து தொந்தரவு பண்ணி அவங்கள படிக்க விடாமல் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னே தெரியாது. இவங்களுக்கு வந்து விஜய் வந்து 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, அதுவும் வந்து டைவர்ஸ் கூட கொடுத்துட்டாங்க. இவங்க மறுபடியும் இந்த பிள்ளையை வந்து பார்க்குறாங்க வெண்பாவன்னு சொல்கிறாங்க. இதை பாருமா, இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணி படிக்கிற பிள்ளைலாம் கெடுத்துட்டு இருக்காத, ஒழுங்காக போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க நம்ம மல்லியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிஷா இப்படியே விட்டா வேலைக்கு வராது, வா வெண்பான்னு சொல்லிட்டு வெண்பா இழுத்துட்டு போகிறாங்க ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டிசி வாங்கிடுறாங்க. வெண்பா வந்து இனிமேல் இந்த ஸ்கூலில் படிக்க மாட்டான், நீங்கள் டிசியை கொடுங்க, நாங்கள் வேறு வழியை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி உடனே வீட்டுக்கு வந்ததுனால கதிரேசனுக்கே டவுட் வந்துடுது. என்னம்மா இப்போ தான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு போனேன், வெண்பாவை கூப்பிட்டு அதுக்குள்ளேயே திருப்பி கூப்பிட்டு வந்துக்கிறேன், என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. என்னம்மா டிசி வாங்கின்னு வந்துட்டியா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதிரேசனும் ஷாக் ஆகி தான் பார்க்குறாங்க. பக்கத்தில் நம்ம வெண்பா வர என்ன பண்ணுறது இவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பயங்கர கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி விஜயை பார்க்க போனாங்க. இப்போது அரவிந்த், அன்னபூர்ணி அம்மா எல்லாரும் விஜயை பார்த்து பேசுகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.